ஒரு பெண் சாதி மாறி ஒரு தலித் இளைஞனை மணமுடிக்கிற போது வருகிற வன்மம், பெற்ற மகளானாலும் படுகொலை செய்ய வேண்டும் என்று வருகிற அந்த மிருகத்தனம், அதே சாதி இந்துவாக இருக்கிற ஒரு ஆண் ஒரு தலித் பெண்ணை மணமுடிக்கிற போது அதே வன்மம் வருவதில்லை, பெருமளவில் இல்லை. ஏன்? ஒரு பெண், ஒரு பெண் கருவை சுமக்கிற இடத்தில் இருக்கிறவன், ஒரு ஆணுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஒரு பெண் தன் கருவை சுமக்கிற, எந்த கருவை சுமப்பது என்பதை அந்த சமூகம், அந்த சாதிதான் முடிவு செய்யும். அவள் எந்த கருவை சுமக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். ஏன்னா ஆணவப்படுகொலைக்கு எதிராக நிற்கிறோம் என்றால் ஒரே ஒன்றுக்காகத்தான் நாம் நிற்கிறோம். ஒரு பெண்ணுக்கு யார் இணையராக வர வேண்டும் என்கிற தேர்வு செய்கிற உரிமை ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு என்கிற மிக அடிப்படையான மனித உரிமை ஒரு பெண்ணுக்கே இருக்க வேண்டிய பிறப்புரிமையின் பக்கம் நாம் நிற்கிறோம். வேறு ஒன்றும் நாம் பேசிவிடவில்லை. ஒரு பெண்ணுக்கு அது அவருடைய பிறப்புரிமை. யாரை தேர்வு செய்ய வேண்டும், யாரோடு வாழ வேண்டும், யாரை இணையராக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அந்த பெண்ணின் மனித உரிமை, அது அவளின் பிறப்புரிமை. பசி தாகம் போல காதல் என்பது உயிர் இயற்கை என்றார் பாவேந்தர். அந்த உயிர் இயற்கையை நீங்கள் தடை செய்கிறீர்கள். அந்த உயிர் இயற்கையாக வருகிற உணர்வுக்கு நீங்கள் தடை போட பார்க்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பாசிசம்!